விஜய் டிவியின் முதல் வணக்கத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளானது 16/4/2024 சித்திரை 3 செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கிறது மேஷ ராசிக்காரங்க. வெளி உலகத்துக்காகவே வாழ்வீங்க. கொஞ்சம் இன்றைக்கி வீட்டை பார்த்துக்குங்க. வேறு ஊரில் இருந்தாலும் சரி, வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 முறையாவது வீடியோ காலில் பேசுங்க. என்ன திடீர்னு எங்கள் மேலே அக்கறைன்னு வீட்டுக்காரங்க கேட்டினாலும் சரி, எப்பயுமே நான் அக்கறையாக தான் இருப்பேன்னு பதில் சொல்லும். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை காட்டுது. அந்த பிரச்சனை வேறு யார்கிட்ட போய் தீர்ப்பாங்க? அவங்க நீங்கள் தான் அதை தீர்த்து வைக்கணும். நான் இருக்கிறேன்னு ஒரு நம்பிக்கை கொடுங்க. புரியுதா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ஒரே உடம்பெல்லாம் மதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நல்லா இருக்குது இன்றைக்கி நாள். டப்புன்னு நல்ல விஷயங்களுக்கு ஆட்படக்கூடிய அமைப்பு. நல்ல நேரத்தில் வீணாக பொழுதை கடிக்கிறது, பொழுதை வீணடிக்கிறது, உட்காந்துருக்குதெல்லாம் வேணாம். இன்றைக்கி பயணங்கள் சந்தோஷம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலம். தொழில் உத்தியோகத்தில் அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன் 11இல் இருக்கக்கூடியது ரொம்ப சந்தோஷம். ஸோ மேலதிகாரிகள் எல்லா வேலையும் உங்களை நம்பி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, சித்திரை மாதம் மட்டும்தான் சூரியன் 11இல் உட்காந்துருக்கும். ஸோ இனிமேல் நம்ம லைஃப் இப்படியே போகணும், அப்படியே ஒரு டக்குன்னு கனவில் வந்துடுவீங்க. அதனால் என்ன பண்ணுவீங்க, எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கடுக்கு முடுக்காக பேசுவீங்க. நல்லவன் வேஷத்துலேருந்து திடீர்னு வில்லன் ரோல்லாம் எடுப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சரியே வராது. மிதுன ராசிக்காரர்கள் இந்த வார்த்தையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நல்லா தானே வண்டியை ஓட்டின்னு வந்தீங்க. உங்கள் பக்கத்தில் ஏதோ ஒருத்தன் வந்து ஸ்பீடாக போனான்றதுக்கு அவனை ஓவர்லுக் பண்ணுறதுக்கு எதுக்கு போகிறீங்க? அவனுக்கு நேரம் நல்லா இருக்குது, உங்களுக்கு அப்படியா? வண்டியில் தான் ரெடியாக இருக்கிறானே ஏமா. ஸோ வண்டியில் மட்டும் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பொருள் சேர்க்கை இன்றைக்கி ஏற்படும். ரொம்ப அல்வா கொடுத்துக்கினே இருக்கீங்க கொஞ்ச நாளாக குடும்பத்தில், சரியாக வராது. யாருக்காவது பணம் வாங்கிட்டு இதோ தரேன் அதோ தரேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே மனசாட்சி கேட்காம போய் கொடுத்துருங்க. இன்றைக்கி தொழில் சார்ந்த விஷயம் நல்ல அனுகூலம் காணப்படும். பூமி, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களும் அனுகூலம். சிலர் வீட்டில் வந்து ஏதாவது பொருள், ஃப்ரிட்ஜோ டிவியோ இன்றைக்கி வாங்கணும்னு நினைப்பீங்க. அது வாங்கக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. ஆக மொத்தத்தில் ஒரு செலவுக்கு தயாராகி இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்றம். எதில் ஏற்றம்? தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் ஏற்றம். ஆனால் 7.5 எங்கே இருக்குது? ஜென்மத்தில் கேது இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. அது எந்த இடத்த கெடுக்கும்? குடும்பத்தை கெடுக்கும். குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயம் பணம் வருமா இன்றைக்கினா வரும். புது பொருள் சேர்க்கை வரும். ப்ரமோஷனில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். பெரிய ஒருத்தரை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? துலா ராசிக்காரர்கள். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை நீங்கும். இருக்கிற வேலையோடு நல்ல வேலை கிடைக்கும். அது ஆப்ஷன், பெரிய ஆப்ஷனாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் காணப்படும். வார்த்தைக்கு மதிப்பு ஏறும். தொழிலில் அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் கௌரவம் ஏற்படக்கூடிய நாள். பயணங்கள் சந்தோஷத்தை தரும். முடிந்த அளவுக்கு வெளியிடத்தில் நல்ல பேரையும் நல்ல புகழையும் துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொடுக்கறது தான் ஆச்சரியமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரங்க. வீட்டு வாசலில் வண்டி இங்கே இருக்குது, பக்கத்து வீட்டுக்கார வண்டி இருக்குது, பக்கத்து வீட்டுக்கார நாய் இருக்குதுன்னு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி லோன்னு நம்ம கத்தக்கூடாது இன்றைக்கி. ஏன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
நெய்பர்ஸோட தந்துருன்னு காட்டுது. நமக்கு நேரம் சரியில்லை, இன்றைக்கி நம்மளை தேடி வந்து இடிப்பானுங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 வீலரில் போகிறவங்க ஹெல்மெட்டு போட்டுக்கணும், 4 வீலரில் போனவங்க சீட்டு பெல்ட்டை போட்டுக்கணும். தொழிலெலாம் நல்லா இருக்கும்னா இருக்கும், வண்டியில் 7.5. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க யார்? தனுசு. சந்திராஷ்டிரம் இருக்குது. சந்திராஷ்டிரம் இருந்தாவே மைண்டு வேலை செய்யாதுன்னு தான் அர்த்தம். அதனால தான் சந்திராஷ்டிரம் சொல்கிறாங்க. யாரையோ வீட்டில் இருக்கிற புருஷனையோ வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியோ நினச்சிக்கினே எல்லாருக்கிட்டையும் தகராறு பண்ணுவீங்க இன்றைக்கி. புரியுதா தனுசுக்கு? ஏன்னா சந்திராஷ்டிரமம் சொன்னதை கேட்டுக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். வெளியிடம் நல்லா இருக்குமா சார்? சூப்பர். உத்தியோகம் நல்லா இருக்குமா சார்? சூப்பர். தொழில் நல்லா இருக்குமா? ஏற்றம். பணம் வருமா? கண்டிப்பாக வரும். ஏதாவது ப்ரொமோஷன் பற்றி பேசலாமா? பேசலாம். அப்போ எங்கே பேசக்கூடாது? குடும்பத்தில் தான். வீட்டுக்காரி இடத்துல இந்த உம்முன்ற சவுண்டு கூட வரக்கூடாது. ஏஸ்மா நீ சொல்கிறத நான் பார்த்துக்கிறேம்மான்ட்டு போயிடணும். ஏன்னா குடும்பத்தில் பெற்றோரிடத்தில் துணை அல்லது துணைவியார் இடத்தில் அதீத கவனம். அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் எப்படி இருக்கிறதுன்னு கூட இன்றைக்கி கேட்டுக்கிறது மகரத்துக்கு ரொம்ப முக்கியம். வெளி இடத்துல போகிறச்ச ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இல்லைன்னா படாத பாடுபடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அதை விட ஏற்றம். வியாபாரத்தில் திடீர்னு நல்லது நடக்கும். பெரிய மனிதர்களை அதாவது மகான்கள் போன்ற தரிசனமெல்லாம் ஏற்படும். ஏன்னா அஷ்டமத்தில் கேது இருக்குது. அதனால் சாமியே இல்லாதவங்க கூட திடீர்னு பார்த்தா எல்லா பக்கத்துலையும் விபூதி அடிச்சுக்கின்னு ருத்ராட்சம் போட்டுக்கின்னு கருங்காலி மாலை தான் இப்போ ஃபேமஸ் இல்லை, அதை போட்டுக்கின்னு எல்லாம் சுற்றுவீங்க. அந்த மாதிரி டைம் இது. அதே போல் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தேவையில்லாத தேக ஆரோக்கியத்தை உபத்திரப்படுத்தக்கூடாது. சாப்பிட்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டு அப்புறமா மலைப்பாம்பு மாதிரி உட்காரக்கூடாது. இன்றைக்கி அதில் ரொம்ப ஜாக்கிரதை. பசித்தாலும் பாதி வயிறுக்கு தான் இன்று சாப்பிட வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சியெல்லாம் இல்லாமல் இருங்க. குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் மீன ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும், படிப்பு சார்ந்த விஷயம் ஏற்றத்தை பெறும், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். வண்டி ஓட்டிக்கினே போவீங்க சார், அது ரோடில் போகிற வண்டி உங்கள் திங்கிங் மட்டும் எங்கேயோ இருக்கும். அமெரிக்காவில் இருக்கிற சித்தப்பா பற்றி யோசிப்பீங்க. இதெல்லாம் தேவையா? வண்டி ஓட்டுறச்ச வண்டியில் போங்க. அமெரிக்காவில் இருக்கிற சித்தப்பா அவர் பார்த்துப்பார். நீங்கள் எதுக்கு அதை பற்றி யோசிக்கிறீங்க இன்றைக்கி? அதே போல் ஃப்ரெண்டு கூப்பிட்றேன் நான், அவன் கூப்பிடல, எங்கே போக போகிறாரு, இல்லைன்னா நீங்கள் போய் பேசுங்க. ஸோ நினைவலைகள் தப்புமா இன்றைக்கி. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.